எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், மேலே இருக்க ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இதை பற்றி படத்தை பற்றி நான் பெருசாக சொல்லணுன்னா, தொகுப்பாளர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் சொன்னார் பாருங்க, அதுதான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கோவிட் டைமில் எனக்கு வந்தது. அந்த ஸ்கிரிப்டை நான் படிச்சுட்டு போஸ் வெங்கட் அவர்கிட்ட வந்து நான் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ சில பாயிண்ட்ஸ் நான் கேட்டேன், இது எப்படி இது அப்படின்னு. அதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு போஸ் வெங்கட் சார் வந்து ஒரு 20 வருஷமாக தெரியும். ஸோ அந்த நட்பு, நான் ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் அவர் மீட் பண்ணிட்டு சில விஷயங்களை நரேட் பண்ணுவார். அந்த நரேஷன் வந்து உங்களுக்கு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை வந்து சார் படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில பேர் மேலே பிளைண்ட் ஃபைத் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. நம்ம வச்சுக்க வேண்டியது நம்மளோட ஆசான்கள்கிட்ட தான். ஏன்னா இப்போது எனக்கு இந்த படம் பார்த்த உடனே என்னோட கிளாஸ் மாஸ்டர் வந்து டீச்சர் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. நான் அரசு பள்ளியில் தமிழ் மீடியமில் படித்தேன். எங்களுக்கெல்லாம் இன்னும் 2 சப்ஜெக்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று மேத்தமேட்டிக்ஸ். இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும், ஆனால் வராது, தடுமாற்றமாக இருக்கும். அப்போது சினிமா பார்க்குறதுங்கிறது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. அதை வந்து அந்த கிளாஸ் பசங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்துட்டு அதை பற்றி சிலாகிச்சு பேசுகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் மாஸ்டர் பார்த்துட்டாரு. இப்போ நீ சொன்னேல்ல, அந்த விஷயத்தை போர்டில் எழுது, அது இங்கிலீஷ்லேயே எழுது, அந்த கதையை எழுது. அதில் தப்பு பண்ண நான் சொல்கிறேன், நான் கை காலெலாம் ஆடி போய் அப்புறம் போய் அதை எழுதி அதில் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பண்ணார். நான் வெளி மாநிலங்களில் வேலை செய்யும்போது அவரோட ஞாபகம் வந்தது. ஏன்னா ஆங்கிலம் வந்து ஒரு முக்கியமான டூலை நான் கம்யூனிகேட் பண்ணும்போது. அதே மாதிரி வந்து சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு அது தேவைப்பட்டது. அதான் விவேகா சார் கூட என்கிட்ட சொன்னாங்க, ஒரு மொழியை பேசும்போது ஜன்னல்கள் மாதிரி, கதவுங்கிறது தாய்மொழி. யார் என்ன பேசினாலும் இது வரைக்கும் தாய்மொழியில் வரும், அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதை அவர்கிட்ட இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல கண்டென்ட் எங்கே இருந்தாலும் அதை அவர்கிட்ட வந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துடுறாரு. அது ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் பண்ணுறது. எனக்கு வெற்றிமாறன் சார் வந்து ரொம்ப நாள் பழக்கம். ரொம்ப க்ளோஸ் பழக்கம் கிடையாது, பழக்கம். அப்போ வந்து அவருடைய முதல் படத்துக்கு என்ன ஒளிப்பதிவு பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ என்னால் பண்ண முடியல. ஆனால் அந்த கதை வேறு, அதுதான் NH4ன்னு பின்னாடி வந்தது. அதுக்கப்புறமா அவர் பொல்லாதவன் பண்ணாங்க, அதை முதல் படமாக பண்ணாங்க. நான் லாஸ்ட் டைம் டு மாக்காளின்னு ஒரு படம் பண்ணும்போது அனுராக் கஷ்யப்னு என்னுடைய நண்பர். அவர் வந்து எப்படின்னா, அவருக்கு தமிழோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அப்போ தமிழ் படங்களை பற்றி பேச ஆரம்பித்து அவர் கியூரியாசிட்டி வந்து, இன்றைக்கி வெற்றிமாறன் சாரும் அனுராக் கஷ்யப்பும் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காத விஷயமே இல்லை. ஐ திங்க் டே டு டே கனெக்ஷனில் அவங்க 2 பேர் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி விஜய் சேதுபதி சார், மகாராஜா படத்தில் எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. அந்த அந்த மகாராஜா படத்தில் அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு பாருங்கள் விஜய் சேதுபதி சார். அது என்னால் மறக்கவே முடியாது. அதோடைய வெற்றி வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் நிதிலன் சுவாமிநாதன் அவர்களுக்கு தான் போய் சேரணும். இப்போ கூட ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் வந்தது, அவர்கிட்ட கேட்டேன். அவருடைய அந்த விஸ்தாரமான அறிவு இருக்குது பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் கேட்ட ஒரு விஷயத்தில் அந்த கண்டென்ட் மட்டும் பாயிண்ட் பண்ணி சொன்னார், அதுக்கு இதுதான் அர்த்தம்னு. சல்யூட் சார், சூப்பர், ஆசம். ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து நல்ல படம். தயவு செஞ்சு எல்லோரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து எனக்கும் உடன்பாடு உண்டு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். அந்த காஸ்ட் க்ரூ, விமல் சார் அருமையான நடிகர், உங்களுக்கே தெரியும். அவங்க சாயா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேம். மியூசிக் பிரமாதமாக இருந்தது பிரதர். இனியன் சினிமாட்டோகிராஃபி வந்து சரவணன் சார், அப்சல்யூட்லி நான் மறந்துட்டேன். இந்த படத்தில் வந்து 2 சீன் வந்து பிரமாதமாக இருக்கும். ஒன்று, ரிட்டையர் ஆன ஸ்கூல் வாத்தியார் அந்த பழக்க தோஷத்தில் ஸ்கூலுக்கு போயிருப்பார். அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சரவணன் சார், மறக்கவே முடியாது. அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அப்புறமா வந்து அந்த ஆசிரியர், ஆசுன்னா தவறு செய்கிறவன், அரியர்னா வந்து அவர் திருத்துறவன் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் சீனில் வந்து விமல் அவர்கள் வந்து தன்னோட லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்பார். அப்போ அவர் ஒரு கன்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும். எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது சார் அந்த சீன், என்னால் மறக்கவே முடியல சார். அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா வெளியே வந்தால் ஒன்று சில விஷயங்கள் மைண்டில் ஓடும்ல, அப்படிப்பட்ட படங்களில் இது ஒரு முக்கியமான படம். படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.